ஹவு லாங் வில் ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு ஃபில்ம். அது வந்து கொரியனில் வந்தது. அந்த படத்தினுடைய கதை என்னென்னா, ஒரே ரூமை வந்து 2 பேர் ஷேர் பண்ணுவாங்க டைம் ட்ராவலில். அதாவது 1999 ஒரு பையனும் 2018 ஒரு பொண்ணும் வந்து ஒரே ரூமை வந்து ஷேர் பண்ணாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட். அதே கொரியன் கதையை கொஞ்சம் பட்டிட்டிங்கரிங்லாம் பண்ணி எப்படி மாற்றிருக்காருன்னா, 2009 2019 இந்த மாதிரியான இடைப்பட்ட காலங்களில் ஒரே ரூமை வந்து 2 பேர் ஷேர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கதையாக வந்து அவர் பண்ணியிருந்தார். உண்மையிலே இன்டர்வல், அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஹாரர், அதன் பிறகு வந்து இந்த மாதிரியான விஷயம், அதை வந்து இந்த பிளாக் அப்படின்னு ஒரு ஃபில்ம் ஒன்று வந்து நம்ம ஜீவா நடித்து வந்தது. அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் வந்து ரொம்ப அழகாக எளிமையாக புரிய வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி இந்த படத்துலேயும் வந்து சயின்ஸை வந்து ஓரளவுக்கு புரிகிற மாதிரி அதை சொல்லியிருந்தாங்க. எல்லாத்த விட அந்த சுவரில் வர்ற அந்த லெட்டர்ஸு, அந்த ஐடியா, இவங்க ரூம் லாக் பண்ணால் பெல் அடித்தா அவங்கள எப்படி தொடர்பு கொள்கிறாங்க, அந்த மாதிரியான ஐடியாலஜி, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல, இந்த 2 ஃபேமிலிக்குமே பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கான ஐடியாலஜி இருக்குல்ல, அந்த ஐடியாலஜி வந்து ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே பாராட்டுற மாதிரியான பாரா இந்த விஷயம்டா. உதாரணத்துக்கு காளிவங்கிட்ட வந்து கை வந்து ட்ராயரில் மாட்டிக்குது அப்படின்றது, பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கான பிரச்சனைகள், இதெல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யத்தையே கொடுக்குது.